ஹனீஃபா மதனி நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக மேலும் மரிதா என்ற மாணவியை அன்போடு அழைக்கின்றோம். அல்-ஹாஷிக் நிறுவனம் அறிவொளியாய் வெளியிடட்டும். பாலமலை மண்ணிலே பண்பாடு சிரிக்கட்டும். பாலகர் நெஞ்சிலே புனிதமலை மறை வளரட்டும் எனும் வாழ்த்துச் செய்தியோடு எனது வரவேற்புரையை ஆரம்பம் செய்கிறேன். பாலமலை பெரிய ஜும்மா பள்ளிவாயலில் இதுவரை காலமாக மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். மேலும் இந்நிறுவனத்தை ஆரம்பித்து வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்ல முழு பங்களிப்பையும் வழங்கி வரும் பொறியியலாளர் முகமது ஹஃபீல் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை விழித்து வரவேற்று இந்நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற வேண்டும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். அல்-குர்ஆனிக் நிறுவனத்தினுடைய செயலாளர் அல்-ஹாஃபில் ஏஆர்எம் ரக்ஷான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்து அல்-ஹாஷிக் அல்-குர்ஆனிக் இன்ஸ்டிடியூட் நிறுவனமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது, இதனுடைய எங்களுடைய இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் தர வேண்டும். இந்த அல்-ஹாஷிக் அல்-குர்ஆனிய நிறுவனம் என்பது மாணவர்களிடத்திலே எந்த விதமான சந்தாக்களும் பெறாமல் இலவசமாக இந்த மாணவர்களுக்கு அல்-குர்ஆனை கற்பித்தல், இஸ்லாமிய நடைமுறைகளை பயிற்றுவித்தல் போன்றவற்றை செய்ய இருக்கிறது. இதற்கு பின்புலமாக தனவந்தர் பொறியியலாளர் இந்த ஹாஷிக் நிறுவனத்தினுடைய லைஃப் டைம் ஃபவுண்டராக இருக்கிறார் ஹஃபீல் அவர்கள். நீங்கள் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். உங்களுக்கு அதற்கான ஹக் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஓதுவதற்கு தேவையான அனைத்தையுமே இலவசமாக வழங்குகிறேன் என்ற அந்த வாக்குறுதியோடு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். எனவே உங்களுடைய துஆக்களிலே நீங்கள் மறந்து கொள்ளக்கூடாது. அதுபோல இந்த நிறுவனம் என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு உள்ளதாக இருக்கிறது. இந்த நிறுவனத்திற்கு ஆலோசகர்களாக பிரைட் யூத் அமைப்பினுடைய ஆலோசகரும் போலீஸ் துறையிலே உதவி போலீஸ் அத்தியட்சகருமாக இருக்கக்கூடிய MK இப்னு அசார் சார் அவர்கள் இருக்கிறார்கள். பாலமுனையின் மஹாசினுல் இஸ்லாமிய கல்லூரியினுடைய அதிபர் AL சாஜித் ஹுசைன் பாக்கவி அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல பாலமுனை பெரிய ஜும்மா பள்ளி வாசலினுடைய பேஷிமா, பாலமுனை ஜமியத் உலமாவினுடைய தலைவர் நிஸ்தார் நஹஜி ஹசரத் அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். அதுபோல நிர்வாக ரீதியாக பார்க்கின்ற போது இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவராக BYO அமைப்பினுடைய தலைவர் ALM அர்த்தாத் இருக்கிறார். செயலாளராக RM ரக்ஷான் இருக்கிறார். பொருளாளராக MHM அதுனான், நிர்வாக உறுப்பினர்களாக MHM ஃபர்மில், MJ ஜாவித் நஜா, M சர்ஃபராஸ், ALM ராஹித், ASM அஸ்கி போன்று ஒரு கட்டமைப்போடு இந்த மதரசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செயலாளர் முகமது ஹஃபீல் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மேலான பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அடுத்து துஆ பிரார்த்தனை ஒன்றை வழங்குவதற்காக மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியினுடைய விரிவுரையாளர் அல்-ஹாஃபில் MM முஜீஸ் நிலாமி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نسألك علما نافعا. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் இங்கே பிரதம அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற SLM ஹனீஃபா சார் அவர்களையும், அதே போன்று அஷ்ரஃப் சமத் அவர்களையும், அதே போன்று இங்கே வீட்டிருக்கின்ற அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இப்னு அசார் சார் அவர்களையும்,
அதே போன்று இங்கு இந்த ஊருடைய மூத்த ஆலிமாக இந்த இடத்தில் வீட்டிருக்கின்ற அமீன் ஹசரத் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதலப் ஹசரத் அவர்களையும் இந்த இடத்திலே நான் வரவேற்று விழித்தவனாக எனது உரைக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்தான் அவனுடைய எவ்வாறாயினும் உருவாக்க வேண்டும் என்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அனைவரையும் படைத்து அல்லாஹ்வுக்கு. இன்றைய நிகழ்வின் தலைவரை விளைத்தவனாக, அதுபோன்று இந்த விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற எங்களது ஷேக் அனீஃபா மதனி அவர்களையும் விழித்தவனாக, மேலும் இங்கு கௌரவ அதிதிகளாக சமூகம் கொடுத்திருக்கின்ற எங்களது ஆயுள் தொண்டரான பவுண்டரான அவருடைய மைத்துனர் அவருடைய மாமனாரான உஸ்மான் லபை அவர்களையும், அவருடைய மைத்துனரான அஷ்ரப் ஏ ஜமட் அவர்களையும் விழித்தவனாக, மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது பாலமுனை ஜும்மா பெரிய பள்ளிவாசல் பேஸ் இமாமாக கடமை செய்து கொண்டிருக்கின்ற நிஸ்தார் மௌலவி அவர்களையும், மேலும் இந்த நிறுவனத்தை அமைப்பதற்கு முன் பாலமுனை பெரிய பள்ளிவாசலில் முதலாக ரஹ்மானியா மதுஷா என்னும் மதுஷா ஒன்றை உருவாக்கியதற்கு முதல் கட்ட ஒரு அதிபராக கடமையாற்றிய எங்களது முஜீஸ் மௌலவி அவர்களையும் விழித்தவனாக, அதுபோன்று இங்கு இந்த மதுஷாவை தொடர்ந்தும் நடாத்தி செல்வதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற சிஃப்கான் மௌலவி அவர்களையும், அதுபோன்ற ஷேஃப் மௌலவி அவர்களையும் விழித்தவனாக, எனது மாமனார் மூத்த உலமா ஆதம் லப்பை அவர்களையும் விழித்தவனாக, மேலும் இந்த நிறுவனத்தை ஒழுங்குபடாத்தில் நடப்பதற்கு நிர்வகிப்பதற்கும் முன்வந்திருக்கின்ற பிரைட் யூத் ஆர்கனைசேஷன் தலைவர்கள் மற்றும் அந்த உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்கள் அனைவரையும் விழித்தவனாக, மேலும் இங்கு கற்கைக்காக சமம் கொடுத்திருக்கின்ற எங்களது மாணவமணிகள், அவர்களின் பெற்றோர்கள் அனைவரையும் விழித்தவனாக நான் எனது சிற்றுரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் எனது குறுகிய கால நண்பர் முகமது அஃபீல் என்பவர், அவர் பூர்வீகம் காத்தாங்குடி அறிந்தாலும் சாய்ந்தமரில் திருமணம் முடித்து தற்போது துபாய் நாட்டில் பல நிறுவனங்களுக்கு முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கின்றார். அவருடைய அண்மை மகனார் கல்கிசை கடற்கரையில் நீராடிக் கொண்டிருக்கின்ற கடலை மூழ்கி உயிரிழந்தார். அவருக்கு அது இதுவரைக்கும் சொல்லன்னா துயரமாக இருக்கின்ற வேளையில் அவர் தொடர்ந்தும் அவருக்காக பல புனித கர்மங்களை செய்து வருகின்றார். இங்கு மட்டுமல்ல, ஓட்டமாவாடி
சாய்ந்தமர் ஆகிய இடங்களிலும் இப்படியான மதரசாக்களை ஆரம்பித்து அவருக்காக இந்த புனித வேலைகளை செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பாலமுனையிலும் ஒரு மதரசாவை ஆரம்பித்து சகலவற்றிலும் சகல உபகரணங்களும் இலவசமாக கொடுத்து நாங்கள் பிள்ளைகளை மட்டும் ஓதற்காக பெற்றோரை பணிக்குமாறு வேண்டி அதுக்கு ஏற்பாடு செய்யுமாறு என்னை பணித்திருந்தார். உண்மையில் அல்லாஹ் தஆலா என்னையும் அதில் ஒருவனாக சேர்த்திருக்கின்றான். இந்த கடமைக்கு என்னையும் அவன் இணைத்திருக்கிறான் என்பது பெருமைக்குரிய விஷயம். அதன்படி நானும் அவரிடம் ஆம் என்று சொல்லி அதன் பிரகாரம் நானும் வேலைப்பளு உள்ளவன், என்னுடைய திணைக்களமும் எந்த நேரமும் கடமைக்கு செல்ல வேண்டிய நிலைமை உள்ளவன். அதனால் எனக்கு உறுதுணையாகத்தான் இந்த VOI என்னும் இந்த உறுப்பினர்களை அழைத்து இப்படி ஏற்பாடு செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அதன் பேரில் மாசூரும் அதிபரை சந்தித்து நாங்கள் 2 மௌலவியை கேட்பதற்காக சென்ற போதுதான் இந்த மதரசாவை எங்கே நடத்துவது என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் தற்போது அதற்காக ஒரு இடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்ன போது அவர் சொன்னார், மாசூரும் பழைய கட்டிடத்தில் தற்போது மதரசா நடக்கவில்லை, பல வருட காலமாக மூடப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்ட இடத்தில் மூடப்பட்டிருப்பது கூடாது. அதில் நீங்கள் சில திருத்த வேலைகள் இருக்கின்றது, அதை செய்துவிட்டு நீங்கள் அதில் நடத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அதன்படி நாங்கள் இன்று அதை எங்களால் முடிந்தவரை திருத்தம் செய்து இன்றைக்கு இந்த குர்ஆன் மதரசாவை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம். இவை அனைத்தும் எதற்காக செய்கிறோம் என்றால், இன்றைய உலகில் உலக வாழ்க்கையே நிறைய பேர் விரும்புகின்றார்கள். ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளை 1ஆம் ஆண்டிலிருந்து புத்தகத்தை தூக்கினால் பின்னர் 5ஆம் ஆண்டு வரை புலமை பரிசு என்று சொல்லி அந்த பிள்ளையை பாடசாலை நேரத்தை விட்டால் பிரத்யோக வகுப்பு பிரத்யோக வகுப்பை விட்டால் வீட்டில் படிப்பு, பின்னர் அதே மாதிரி அன்றாடம் இதே சக்கரத்தில் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் ஓடல் என்ற ஒரு அந்த பணியே கிடையாது. யாருமே தாய்வாப்பர்கள் சிந்திக்காதவர்கள் இருக்கின்றார்கள். இன்று ஆச்சரியமாக இருக்கின்றது. இவற்றில் இருக்கின்ற பெற்றோரை நான் சொல்லவில்லை. இன்று வீதியில் ஓரங்களில் நடமால் தாய்தாப்பன்கள் வீட்டில் முடங்கியிருக்கும் தாய்தாப்பன்களுக்கு தெரியுமோ தெரியாது. நாங்கள் பள்ளிகளில் சொல்லியிருந்தோம், அதுபோன்று இந்த சோசியல் மீடியாக்களில் சொல்லியிருந்தோம், இப்படியான ஒரு மதரசா ஆரம்பிக்க போகணும் என்று. இற்றைவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த விண்ணப்பம் 38. இன்னும் ஒரு 12க்குரிய இடம் இருக்கின்றது. இருந்தும் ஓதலுக்கு எங்களுடைய சமூகம் கொடுக்கின்ற மதிப்பை நினைக்கும் போது கடும் கவலையாக இருக்கின்றது. இதை நினைத்துதான் இந்த மதரசாவை நாங்கள் ஆரம்பித்தோம். எனவே இந்த உலக வாழ்க்கைக்காக நாங்கள் தேடுகின்றோம், படிக்கின்றோம். ஈருலக வாழ்க்கையை பற்றி நாம் யாரும் சிந்திப்பதில்லை. இந்த குர்ஆன் மதரசாவில் ஓடுகின்ற பிள்ளைகளின் ஓதல்களின் அவர்கள் இந்த ஓதலின் மூலம் கிடைக்கின்ற வெற்றியும் இவ்வுலகில் மட்டுமின்றி மறுபுலையிலும் எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு லாபகரமானது என நான் சொல்ல விரும்புகின்றேன். இதை நாம் அனைவரும் அறிந்திருந்தும் அறியாதவர்கள் மாறி நடந்து கொண்டிருப்பதுதான் கவலைக்குரிய விஷயம். எனவே நாங்கள் மிகவும் அர்ப்பணிப்பாக இந்த மதரசாவை நடப்பதற்கு முன்வந்துள்ளோம். இதற்கு தற்போது வந்திருக்கின்ற பெற்றோர்கள் கூட இந்த பிள்ளைகளை நீங்கள் எந்த அளவு நீங்கள் உங்களுடைய பாடசாலை பாடங்களுக்காக பேச்சிய வகுப்புகளுக்காக பிள்ளைகளை முன்னுரிமை இட்டு கொண்டு செல்லுகின்றீர்களோ அதே போன்று இந்த மதரசாவுக்கும் உரிய நேரத்தில் இந்த பிள்ளைகளை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இந்த பிள்ளைகளை குர்ஆன் மதரசா யுஸ்ரி அஹமத், AF ஹஃபீஃபா ஜீனத், மாணவி AF அபீபா ஜீனத்,
அடுத்த பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக மாணவன் ஏ அஸ்ஹப் அஹமதா, மாணவி எம்.ஆர். ஹாஜரா. அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக மாணவன் எம்.ஏ. ஹாமித் அஹமத். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக எம்.ஏ. ஹாமித் அஹமத். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எம்.ஏ. ஹாதி அஹமத். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எஃப் அக்ஷால். ஹனீஃபா மதனி ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவன் என் நஹ்யான். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எம்.ஆர். அல்பர் தாரி. அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எஸ். சுஃப்ரி அகமத். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எஸ். சுஃப்ரி அகமத். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவி ஏ.எல். ஜைஹா இஸ்ரீன். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவி ஜைஹா இஸ்ரீன். அடுத்து மாணவன் எஸ். இஸாக் அகமத். பரிசிலை வழங்கி வைத்த அல் ஹாஷிக் அல் குர்ஆனிய நிறுவனத்தினுடைய ஆலோசகர் எம்.கே. இப்னு அசார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பரிசிலை வழங்கி வைப்பதற்காக அஷ்ரப் ஏ சமட்ஸ், சீனியர் ஜேர்னலிஸ்ட், ஃபார்மர் சீனியர் மேனேஜர், நேஷனல் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் அவரை அன்போடு அழைக்கின்றோம். பரிசிலை பெறுவதற்காக மாணவன் ஆர் இல்லாஃப், மாணவன் ஆர் இல்லாஃப். மாணவி ஆர் எஃப் சப்ரினா, மாணவி ஆர் எஃப் சப்ரினா. மாணவி ஏஎஃப் அஃபியா ருக்கையா, மாணவி அஃபியா ருக்கையா. ஏஎல் ஹாதியா மரியம். அடுத்து பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவி ஏஎல் ஹாதியா மரியம். இப்பரிசிலை வழங்கி வைத்த அஷ்ரப் ஏ சமத் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பரிசிலை வழங்கி வைப்பதற்காக எம்.எம். உதுமாலபே ஜே.பி. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எம்.எஸ். அகமத். இப்பரிசிலை பெற்றுக் கொள்கின்ற மாணவன் எம்.எஸ். அகமத். யு.எம். உஸ்மான், எஸ். அபூத், எச்.ஆர். அரூஃபா, ஆர்.ஏ. அர்ஹாப், எம்.டி.எம். நஜா முஷர்ரஃப், இப்பரிசிலை வழங்கி வைத்த லைஃப் டைம் பவுண்டர் இன்ஜினியர் முகமது ஹஃபீல் அவர்களுடைய மாமனார் எம்.எம். உதுமாலபே ஜே.பி. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியினுடைய பிரதி அதிபர் அல் ஹாஃபில் டி நிஸ்தார் நஹ்ஜி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக எம்.எஸ். நெஹான் அகமத், எஃப். மணிஹா,
எஃப் மணிஹா, எம்ஆர்எம் லாயிஸ், எம்ஆர்எம் ஆஸ், ஏஎம் அகார், இத்துடன் பரிசளிப்பு நிகழ்வு நிறைவு பெறுகின்றது. இப்பரிசளிப்பு நிகழ்வில் வழங்கி வைத்த மகா أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله اللهم சில தங்கச்சிட உள்ள உண்டு மேசியா பேர் தந்தை மச்ச வச்சுறது ரெண்டு பிள்ளைங்க வந்திரி அந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுத்து படல ரெண்டு நிகழ்ச்சி முடியாது. நன்றி. அடுத்து இவ் ஆரம்ப ஷேக் எஸ்எல்எம் ஹனீஃபா மதனி ஹசரத் அவர்களை விசேட உரை பிரதம அதிதி உரை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் இந்த வசனங்களை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்த உத்தமர்கள் சத்திய சீலர்கள் அத்தனை பேரும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த மங்களகரமான குர்ஆன் ஆரம்ப பாடசாலையில் ஆரம்ப நிகழ்வில் என்னையும் ஒருவராக கலந்து கொள்ள வைத்த அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மதிப்புக்குரிய இந்த மேடையிலே அமைந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, இந்த நிறுவனத்தின் ஆலோசகராக இருக்கின்ற நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உதவி அத்தியட்சர், போலீஸ் உதவி அத்தியட்சர் ஜனாப் அஸ்ஹர் அவர்களே, இந்த நிகழ்வின் துவக்க நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது தலைநகரத்திலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கி இருக்கின்ற இன்ஜினியர் ஹஃபீல் அவர்களுடைய மைத்துனர், மூத்த ஊடகவியலாளர், வீடமைப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிகாரி சகோதரர் அஸ்ரப் ஏ சமட் அவர்களை விழித்தவனாக இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாயிருக்கின்ற பொறியியலாளர் ஹஃபீல் அவர்களுடைய மாமாவாகிய தொழில்நுட்ப கல்வியின் இன்ஸ்ட்ரக்டராக விரிவுரையாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற சகோதரர் சமாதான நீதவான் உதுமாலம்பை அவர்களை விழித்தவராக ஒரு மூத்த உலமா, எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமானவர்,
அதில் மௌலவி ஷர்கி அவர்களையும் இந்த கல்லூரியின் பிள்ளைகளை பயிற்றுவிக்க இருக்கின்ற உஸ்தாதுமார்கள், அதே போன்று இந்த நிறுவனத்தை காத்திரமாக நடத்தி செல்ல இருக்கின்ற இந்த சொசைட்டி அங்கத்தவர்கள், அதே போன்று ஒரு சிறுவர்களுடைய நிகழ்வாக இருந்தாலும் மிக பொறுமையோடு இங்கே சமூகம் தந்து அந்த நிகழ்வை ஆர்வப்படுத்துவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த பாலமனை ஊரின் பிரமுகர்களே, பெற்றார்களே, அந்த அறையிலே இருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, எல்லோரையும், எங்களுடைய மாணவ செல்வங்கள் உட்பட எல்லோரையும் விழித்தவனாக இது ஒரு நீண்ட நேர உரைகளுக்குரிய இடமும் அல்ல, சந்தர்ப்பமும் அல்ல. ஆனால் சில குறிப்புகள் இங்கே ஒரு சிலராக இருந்தாலும் சிறுதுள்ளி சில நேரம் பெருவெள்ளமாக மாறக்கூடியதாக இருக்கும் என்ற வகையிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர் அஃபீன் இன்ஜினியர் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அல்ல. நான் என்னுடைய பிள்ளைகள் அமீரகத்திலே இருந்து எங்களை வர சொல்லி சொன்ன போது, அங்கே அமீரகம் போன போது அங்கே அவரோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. மிகச் சுருக்கமான காலம். அந்த காலத்திலே அவரோடு நான் பழகின அந்த விதத்திலே அவர் கட்டாயப்படுத்தி நான் நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதிலே இருந்து தவிர்த்திருக்கிறேன் 2022ஆம் ஆண்டிலிருந்து சொன்ன போதும் கூட கட்டாயம் நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி என்னை பணித்து இங்கே அனுப்பினார். அவர் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பியதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நான் சும்மா எனக்குள் யோசித்த போது எனக்கு இஸ்லாமிய வரலாறு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளிலே இஸ்லாம் அரேபிய தீபகற்பத்திலே இருந்து எங்களை தாண்டி இருக்கின்ற மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு பரவியது. அங்கு சஹாபாக்கள் ஆயுதம் கொண்டு செல்லவும் இல்லை. அங்கு சஹாபாக்கள் பெருவாரியாக பயணம் செய்ததும் கிடையாது. ஆனால் உலகத்திலே ஆக கூடுதலான முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு நாடு என்றால் இந்தோனேசியா. அதிலே 280 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். அதாரி அகமட், மாணவன் அதாரி அகமட். மாணவி மஹாரா. மாணவி அனாஃபா. மாணவி ஐரா. மாணவி ஹாஜரா. சரி விடுங்க. நில்லுங்க, நீங்க நில்லுங்க, நீங்க நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. அடுத்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக சமூக செயற்பாட்டாளர் ரனீஷ் டியோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவி டீனா. ஆர் அகமத்.
பரிசிலை வழங்கி வைத்த சமூக செயற்பாடு நிறுவனத்தின் ஒரு பவுண்டர் உரையை வழங்குவதற்காக பொறியியலாளர் முகமது ஹபீலினுடைய மாமனார் MM உதுமாலப்பே JP அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய இந்த புனிதமான அரபா தினத்திலே விசேடமாக பாலமுனை கிராமத்திலே அல் ஹாசிக் அல் குர்ஆனிய நிறுவனம் ஒன்றை இன்று ஆரம்பித்து வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அதற்காக அனைத்து விடயங்களையும் இலவசமாக வழங்கி தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் இந்த மதரசாவுக்காக தான் உழைப்பேன் என்று பொறுப்பேற்றிருக்கின்ற என்னுடைய மருமகன் பொறியியலாளர் ஹபீல் அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சகல உலமாக்களையும் முடித்தவனாக இந்த நிறுவனத்திற்கு ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கல்முனை பிராந்தியத்தினுடைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் என்னுடைய சகோதரர் இப்னு அசார் சார் அவர்களை முடித்தவராக இன்ஜினியர் ஹபீல் அவருடைய மைத்துனர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஓய்வு பெற்ற ஊடமைப்பு உதவி முகாமையாளர் அஸ்ரப் அவர்களை இந்த இடத்திலே முடித்தவனாக ஊடகவியலாளரை முடித்தவனாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் தாய்மார்களை முடித்தவனாக என்னுடைய அன்பு செல்வங்களை விழித்தவனாக என்னுடைய இந்த உரையில் 2 விடயங்களை செய்து நானும் என்னுடைய இடத்தை அடையலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று பல நாட்கள் தடைப்பட்டிருந்தாலும் இன்று இதை உடனடியாக நடத்தியாக வேண்டும் என்று உதவி போலீஸ் அத்தியட்சனுடைய முயற்சி இன்று இறைவன் உதவியாக இடத்தில் கையேறி இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல் ஹாசிக் என்பவர் கடந்த நினைக்கின்றேன் 2010ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 23ஆம் தேதி கல்கிசை கடற்கரை ஓரத்திலே விளையாடச் சென்ற நண்பர்களுடன் சென்ற போது நீராடச் சென்று இறைவனடி எழுதினார். ராஜோன் அவருடைய நினைவாக இந்த மദ്രസா மட்டுமல்ல அவர் பல மദ്രസാக்களை நடத்தி கொண்டு வருகின்றார். காத்தாங்குடி மண்முனை கீச்சலம் மஸ்ஜித் மദ്രസാவிலே இப்படியான ஒரு மദ്രസാவை ஆரம்பித்து இன்று அதற்கான நிரந்தரமான கட்டடங்களையும் கட்டி கொடுத்து அது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு மദ്രസാவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பாகிஸ்தான் நாட்டிலும் கூட முல்தான் ஏரியா மദ്രസா என்ற ஒரு மദ്രസാவையும் இந்த பொறியியலாளர் தன்னுடைய அனுசரணையோடு நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே போன்று இந்தியாவிலும் அவருடைய நண்பர் ஒருவருடைய கோரிக்கையின் பிரகாரம் இவ்வாறான ஒரு மദ്രസാவை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் 2-3 மദ്രസാக்களை அவர் ஆரம்பிப்பதற்கு அவர் தரிசங்கம் போட்டிருக்கின்றார். விரைவிலே சாய்ந்த மருதிலும் இவ்வாறான ஒரு மദ്രസാவை அவர் ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றார். அவருடைய கருத்தின் பிரகாரம் அவர் எனக்கு அறிவுறுத்தல் வழங்கியதன் பிரகாரம் இந்த மദ്രസാவை இன்ஷா அல்லாஹ் 7ஆம் மாதம் அவர் இங்கே வருகை தர இருக்கின்றார். குடும்பத்தோடு இந்த இடத்திற்கு அவர் விஜயம் செய்து இந்த இடத்திற்கான ஒரு நிரந்தர கட்டடத்தை கட்டுவதற்காக ஒரு காணியை பெற்றுக்கொள்ளுமாறு ஆலோசகர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த மദ്രസா வெகு விரைவிலே ஒரு சிறப்பான ஒரு மദ്രസാவாக சகல வசதியிலும் கொண்ட ஒரு மദ്രസാக இது மிளிரும் என்பதில் இறைவன் உதவியாக அந்த அனுமதியை உங்கள் முன்னே நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த இடம் உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த மദ്രസാக்கள் இவ்வாறு இங்கு மௌலிமார்கள் எடுத்து கூறினார்கள். மദ്രസാக்கள் இளம் வயதிலே ஆரம்பிக்கப்பட்டு பெற்றோர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்கி இந்த பிள்ளைகளை அறிவூட்டுவதற்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இன்றைய நவீனமான காலத்திலே கூடுதலாக டியூஷன் என்றும் ஏனைய பாடங்கள் என்றும் காலையில் இருந்து மாலை வரை இந்த பிள்ளைகள் சென்று வருவதனால் இந்த மദ്രസா கல்வி இஸ்லாமிய கல்வி மிகவும் குறைந்த நிலையிலே சகல பிரதேசங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற உலமா சபையினர்
ஜமாத்தில் உலமா சபையினர் இதற்கான முயற்சியில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான விடயங்களில் இந்த விடயமும் சிறப்பாகவும் சீராக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்வில் எங்களுடைய ஹஃபீல் இன்ஜினியர் சார்பாக எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தி இந்த நிகழ்வை சிறப்பித்து அழைத்தமைக்கு இந்த ஏற்பாட்டு குழுவிற்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய மினிஸ்டர் அசார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. قال رسول الله صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله. இந்த குர்ஆன் மதரசா நிகழ்வின் ஆரம்பத்திலே அல் ஹாசிக் அல் குர்ஆனிக் இன்ஸ்டிடியூட் இந்த மதரசா ஆரம்பத்தை எங்களுக்கு திறன்பட அழகாக இதனை வடிவமைத்து ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நாங்கள் நினைத்ததை விடவும் அழகாகவும் எங்களுக்கு நடாத்தி வைத்த அல்லாஹ்வுக்கு முதல் கண் நன்றி செலுத்தியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே கூறுகின்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்னா அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம், இன்னும் நீங்கள் அதனை நிராகரித்தால் நாங்கள் அதனிலே குறைவை ஏற்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இறைவன் எங்களுக்கு வழங்கிய அனைத்து நியாமத்துக்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இந்த நிறுவன ஆரம்ப நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறியவனாக, எங்களுடைய இந்த கல்லூரியினை ஒரு லைஃப் டைம், அதாவது ஆயுட்கால ஒரு உதவி வழங்குனராக எங்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்த முஹம்மது ஹஃபீல் இன்ஜினியர் பொறியியலாளர் அவர்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றி செலுத்தியவர்களாக, அதன் அடுத்ததாக இந்த விழாவிற்கு விசேட அதிதியாக இங்கு கலந்திருக்கின்ற SLM ஹனீஃபா மதனி ஹசரத் அவர்களையும் நன்றி கூறியவனாக, அதனை அடுத்து கெஸ்ட் ஆஃப் ஹானராக இங்கே கலந்திருக்கின்ற அஷ்ரஃப் ஏ சமத், சீனியர் ஜேர்னலிஸ்ட், ஃபார்மர் சீனியர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக, அடுத்ததாக MM உதுமாலப்பை JP ரிட்டையர்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டர் VT அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக, அதே போல் எங்களுடைய ஆதம்லப்பை ஹசரத் ஷரத்தி அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக, அதே போல் இந்த குர்ஆனிய நிறுவனம் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரைக்கும் எங்களோடு அயராது நின்று உழைத்த எங்களுடைய MK இப்னு அசார் BA அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறியவனாக, உண்மையில் அவர்களை நான் இன்னும் ஒரு முறை கூறுகின்றேன், இந்த நிகழ்வில் ஆரம்பத்தில் இருந்து என்னோடு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி இன்று வரை இந்த நிகழ்வை சிறப்பாக இடம்பெறுவதற்காக வேண்டி ஒவ்வொரு விடயங்களையும் அயராது உழைத்த, என்னோடு தோள் நின்று உழைத்த ஒரு சகோதரன் என்று நான் கூறுகிறேன். அவர்களுக்கும் நான் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இவ்விடத்திற்கு நாங்கள் அழைத்து தவிர்க்க முடியாத காரணங்களினால் இங்கு வருகை தராமல் போன என்னுடைய ஆசான் AL சாஜித் ஹுசைன் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் நான் நன்றி கூறியவனாக, அதே போன்று என்னுடைய மற்றொரு ஆசான் இவ்விடத்திற்கு வருகை தந்த T நிஸ்தார் நஹஜி ஹசரத் அவர்களுக்கும் நன்றி கூறியவனாக, அதே போல் என்னுடைய